ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரை வாழ்த்துகிறேன். நாட்களை பார்க்கும்போது உங்களை சந்திக்க தாண்டக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓலி மிஸ்பா ஏஜி சபை சார்பாக மீண்டும் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நாட்களை பாடம் பார்த்து ஒரு சரணத்தை பாடி நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் இந்த ஆராதனை மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அவங்க ஒரு சரணத்தை பாடி நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். மேக ஸ்தம்பம் மேலிருந்து வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினம் விசேஷித்தவன், ராஜா நானே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டு பிள்ளைகள் நம்புவோம், தேவன் ஆராதிக்க நம்புவோம், விசேஷமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆகல் தாண்ட சொல்லி சேவிக்கும் சேவத்தை வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் கூட பார்க்கும்போது ஆண்டு நம்மளை வித்தியாசம் நடத்தி கொண்டு வரார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகிய இருக்கிற மனநல் பட்டு கண்களை மூடி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமா பார்க்கும்போது இந்த கொரோனா வியாதிகளை நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே இருக்கிற நல்ல கண்களை மூடி நம்ம தேவன் நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சுவாமி இந்த ஆராதனை கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம சபையார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷமா தகப்பனே, இங்க இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உண்டாக்கப்பட்ட பூமிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வானமும் சிம்மாசனம் பூமியின் பாதப்படி சொன்னவரே உம்மை துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே, எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதிகள் முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். யெகோவா ராஃபா, உம்முடைய சுகமாக்குற கரங்கள் சுவாமி இந்த தேசத்து மேல தொடப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியங்கள் ஒன்று
கிருபையில சுவாமி நீங்க அற்புத சிற தேவனா இருக்கிற ஏசப்பா ஆண்டவரே வியாதிகளுக்கு விடுதலை தர வேண்டும் ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிகள் முற்றிலும் மறைந்து போக கர்த்தர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறேன் அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே தேவ நாம மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் இதோ சுவாமி எங்களுக்கு வாக்கு கொடுத்திரே ஏசப்பா ஏசாயா 60 அதிகாரம் 2 வசனம் சொல்லிரே சுவாமி இருள் பூமியை மூடும் காரணம் ஜனங்களை மூடும் ஆனால் ஒளிய உண்மையை உதிக்க முடிச்சு நீ மகிமை இருப்பாய் என்று வாக்குப்படவரை உண்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே உடைய வெளிச்சத்தை நடத்தி வர கிருபைக்காக உண்மை சோத்தரிக்கிறோட கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய வார்த்தையை தியானிக்கும் போது எங்களோடு இடைப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி எங்களோட கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா நற்கமான வார்த்தை கேட்க போகிறோம் ஆக வேதம் சொல்லி செவி உள்ளவர் கேட்க கடவாள் என்று சொல்லி ஆக எனக்கு வார்த்தை நம்ம கவனத்தோட கேட்கணும் இந்த நாள் பார்க்கும்போது ஏன் இந்த பாடுகள் எதுக்காக இப்படிப்பட்ட உபத்திரலாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் அவர் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவர் பைபிள் அழகா சொல்லி இருக்கிறார் ஹல்லேலூயா நீங்க மத்தேயு 24:7 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் என்னோட ராஜ்யம் வரதுக்கு முன்பாக சில காரியங்கள் நீங்க பூமியில பார்க்க என்று சொல்லி கொள்ள வியாதிகள் வரும் பூகம்பம் வரும் என்று சொல்லி அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் ஆகையால இந்த காரியெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு எச்சரிக்கை இருக்கிற நேரமா இருக்கிறது ஹல்லேலூயா இந்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் சுயமா தான் வாழ்ந்து கொண்டு வரோம் நம்ம குடும்ப பிரச்சனைக்காகவும் நம்ம சுயமா தான் இனி வாழ்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்துல ரொம்ப தூரமா போய்கொண்டே இருக்கிறோம் ஹல்லேலூயா ஆகையால் தான் இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம் மத்தேயு 4:17 பார்க்கும்போது Matthew chapter 7 verses 14 and 17 பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புங்கள் தேவன் ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று சொல்லி ஹல்லேலூயா மனம் திரும்புங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது தேவ ஜனமே நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது ஹல்லேலூயா இந்த நாள் பார்க்கும்போது சபைகளா மூடப்பட்டிருக்குது தேவனை ஆராதிக்க கூடாத ஒரு தடைகள் ஏன் பாத்தீங்கன்னா அநேக வேளையில நம்ம மனம் திரும்பாமல் போய்விட்டோம் தேவன் அலட்சியமா நம்ம பார்த்தோம் நம்ம அலட்சியப்படுத்தணும் ஆகியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய உபத்திரத்தை நம்ம கொண்டு வந்திருக்காரு ஆனாலும் இந்த உபத்திரத்தை கர்த்தர் நம்ம ஜெயம் கொடுக்க தேவனா காணப்படுறார் ஹல்லேலூயா ஆகையால ஆண்டவர் முதலாவது பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ண பாத்தீங்கன்னாக்கா மனம் திரும்புங்கள் தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்னைக்கு நம்ம வாரம் சபைக்கு வரவங்களா இருக்கலாம் தேவன் வார்த்தை கேட்கறவங்களா இருக்கலாம் இல்ல பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம் இதெல்லாம் படிச்சுக்கிறோம் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கடமைக்காக நம்ம இருக்கும் போது நம்ம இன்னும் மனம் திரும்பவில்லை ஹல்லேலூயா இந்த காலவேளை ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றாரு மனம் திரும்புங்கள் ஹல்லேலூயா இப்படியாப்பட்ட காரியங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கொள்ள வியாதி பூமியில இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டவர் முன்பாக சொல்லி இருக்காரு இல்லையா ஆகையால இந்த காரியங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் மனம் திரும்பணும் விட வேண்ட காரியங்கள் விடணும் சுயமா வாழக்கூடாது நம்ம சுக போகமா நம்ம வாழக்கூடாது நம்ம தேவனுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் ஹல்லேலூயா விட வேண்ட காரியங்கள் விடணும் இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் வார்த்தையை ரொம்ப சுலபமா கேட்கவும் தேவன் வார்த்தையை ரொம்ப சுலபமா கேட்கவும் சபைக்கு போகவும் அந்த வார்த்தை கேட்கும் போது கை தட்டுவோம் அல்லேலூயான்னு சொல்லுவோம் ஆமீன் என்று சொல்லுவோம் ஆனாக்கா அந்த வார்த்தையை நம்ம கடைபிடிக்காமல் போய்விடும் ஹல்லேலூயா சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம என்ன ஆயிடுவோமா மாறி போயிடுவோம் தேவ செல்லுமே இந்த கொள்ள வியாதிகளோ தேவன் வரப்போறதுக்கு இது ஒரு அடையாளம் ஹல்லேலூயா தேவன் வரப்போறதுக்கு ஒரு அடையாளமுக்காகத்தான் இப்படியாப்பட்ட வியாதிகள் பஞ்ச காலங்கள் துக்கங்கள் வேதனைகள் பூமியில தோன்றிக் கொண்டிருக்குது சமாதானிக்கு பூமியில எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது எதுனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவன் வரத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறபடியால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுமா மனம் திரும்பணும் ஹல்லேலூயா இன்னைக்கு செய்தி கேட்கிற தேவ ஜனமே ஆண்டு வார்த்தை கேட்கிற நீங்க இன்னைக்கு நம்ம கேட்கிற நம்ம யாவரும் பார்க்கும்போது மனம் திரும்பணும் மனம் திரும்பாத விட்டா நம்ம தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது சுதந்திரிக்க முடியாது ஆகியால மனம் திரும்ப நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் இப்படியாப்பட்ட வியாதிகள் வந்துக்கணும் நம்ம வீட்டுல அடிக்கப்பட்டு கூட பார்க்கலாம் இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது நேரத்தை ரொம்ப நல்லா செலவழிக்கிறாங்க ஹல்லேலூயா நேரத்தை பார்க்கும்போது ஜெபிக்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது தேவனை தேடுறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது ஆனா
நம்ம உலக பிரபல காரியத்துல ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகமான நேரம் இன்னைக்கு பார்க்கும்போது டிவில தான் நம்ம செலவழிக்கிறோம். அதிகமான நேரம் பார்க்கும்போது மொபைல தான் செலவழிக்கிறோம். அதிகமான நேரம் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்காரத்தை தான் அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம். தவிர தேவன சமூகத்துல அமர்ந்து நம்ம தேசத்துக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் நம்ம ஆயுதத்துக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதிகமா ஜெபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. தேவன் சமூகத்துல கண்ணீர் சிந்த மாட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை இன்னைக்கு இருந்தாலும், உம்முடைய ராஜ்யம் இன்னைக்கு இருந்தாலும் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க மறந்து போகிறோம். தேவ ஜனமே, ஆகியால் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்புங்கள், தேவன ராஜ்யம் சமயமா இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகியால இன்னைக்கு விட வேண்டிய காரியங்கள் நம்ம விட்டு விடணும். இன்னைக்கு நம்மளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குது, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள், அவருக்கு பிடிக்காத என்னென்ன காரியங்கள் உள்ளத்துல இருக்குது, அந்த காரியங்கள் இன்னைக்கு நம்ம விட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபித்து நம்மளே நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் உண்மையான மன திரும்புதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக தருணத்தை கொடுத்து கொண்டு வரார். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எப்படி மனம் திரும்ப முடியும்? நீங்க வேதத்துல பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அந்த 14-15 வாசிக்கும் போது தேவன் அந்த இடத்துல கூட தேவனோட ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த 15 வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கூட மனம் திரும்புங்கள், தேவனோட வார்த்தையை நீங்க விசுவாசிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில எப்படி மனம் திரும்ப முடியும்? ஒரு மனுஷ வாழ்க்கையில மனம் திரும்பணும்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த மனுஷனுக்குள்ள தேவ வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை உள்ளத்துல இருக்கணும். அந்த தேவ வார்த்தை உள்ளத்துல இருக்கிறது மாற்றம் அல்லாமல் அந்த தேவ வார்த்தையை நம்ம என்ன பண்ணுமா, முழுமையா விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை கேட்கிற நம்ம நிச்சயமா அந்த வார்த்தை விசுவாசிக்கிறோமா, அந்த வார்த்தையை நம்புறோமா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறோம் இல்லையா, என்னோட ராஜ்யம் வரதுக்கு முன்பாக சில அடையாளங்கள் தோன்றன்னு சொல்லி அந்த வார்த்தை நம்ம விசுவாசித்தாக்கா நம்ம எப்பயோ மனம் திரும்பிட்டு இருப்போம். தேவ ஜனமே, ஆகியால மார்க் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் மனம் திரும்புவதை பத்தி போட்டு அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. தேவன் வார்த்தையை நம்ம அதிகமா என்ன பண்ணுமா, விசுவாசிக்கணும். விசுவாசத்தை விட்டா, அந்த வார்த்தையை நம்ம நம்பாத விட்டாக்கா நம்ம மனம் திரும்ப முடியாது. ஒரு 2 காரியம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். முதலாவது பார்க்கும்போது நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-8 மட்டும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் அங்க ஒரு அத்தி மரத்தை குறித்து நமக்கு அழகா சுற்றி காட்டுகிறார். ஹல்லேலூயா. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அத்தி மரம் செழிப்பா இருக்குது, நல்லா இருக்குது. ஆனா அந்த எஜமான் வந்து பார்க்கும்போது அதுல கனி கொடுக்காமல் போகிறது. அந்த மரம் எப்படி இருக்குது, நான் பார்க்கறதுக்கு நல்லா செழிப்பா நல்லா இருக்குது, நிறைய இடத்தை பிடிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வருஷம் அந்த எஜமான் வந்து பார்க்கறாரு, அதுல ஒரு கனி கூட இல்லாத இருக்குது. தேவ ஜனமே, அந்த மரத்துக்கு இந்த வேலைக்காரன் தோட்டக்காரன் பாத்தீங்கன்னா நீர் பாய்ச்சுறாரு, எரு போடுற எல்லாமே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செய்யறாரு. ஆனாலும் அந்த மரம் கனி கொடுக்காமல் போகிறது. அப்ப அந்த எஜமான் வந்து பார்த்து மிகவும் துக்கப்பட்டு அவர் கோபம் உண்டாகி அந்த வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி நெருப்புல போடு. இது நிறைய இடத்துல என்ன பண்ணுது, பிடிச்சு கொண்டிருக்கு. சொல்லும் போது அவங்க பாருங்க, அந்த வேலைக்கார் எஜமான்ட்ட என்ன பண்றாருங்க, தாழ்மையோடு கேட்கிறாரு, ஐயா இன்னொரு வருஷம் எனக்கு என்ன பண்ணுங்க, டைம் கொடுங்க, நான் மறுபடியும் என்ன பண்றேன், ஆழமா இது நோண்டி ஆழமா இது குத்தி இன்னும் எருவெல்லாம் போட்டு நீர் பாய்ச்சி இதுல கனிவரமான எதிர்பார்க்கறேன்னு சொல்லி அந்த வேலைக்காரர் என்ன பண்றாருங்க, எஜமான்ட்ட மன்றாரு. ஏன்னாக்கா இந்த 3 வருஷமா பார்த்து இந்த மரம் இருக்கிற வண்ணமாவே இருக்கிறது. தேவ சின்னமே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் நல்ல பலத்த சுகத்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஒலிக்க நல்ல கரங்களை கொடுத்திருக்காரு. நல்ல செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்காரு. நல்ல சுகபத்திரமா கர்த்தர் வைத்திருக்கிறோம். வெளியே போறோம் வரோம், ஆண்டவர் காத்து வச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு கனி கொடுக்காமல் போகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு கனி கொடுக்காமல் போகிறோம், மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஆகியால் தான் தேவனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம மேல கோபங்கள் வர
வாய்ப்பு உண்டு தேவ ஜனமே. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகன் மனம் மாறுவான், என் மகள் மனம் மாறுவாள் என்று சொல்லி பிதானவர் நம்மளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே. ஆகையால இந்த அத்தி மரத்தை போல நம்ம கனி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளா, ஆவிக்கிற கனி கொடுக்கிற பிள்ளைகளா, தேவனுக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைகளா, நம்மளை பார்த்து பிற ரட்சிப்புல நடத்துற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுமா காணப்படணும். இதுதான் தேவன் என்னிடத்திலையும் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆகையால தேவ ஜனமே, இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது மனம் திரும்புவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஆகையால் தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படாமல் போய்விட்டாக்கா நம்மளுக்கு எந்த ஞானமும் வராது, மன திரும்ப ஞானம் வராது, மன திரும்ப முடியாது. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். மூடனும் அவரோட போதகத்தை என்ன பண்ற அசட்டை பண்றா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம அநேக வேளையில கர்த்தரோட வார்த்தையை அசட்டை பண்ணிருக்கலாம், அநேக வேளையில கர்த்தரோட வார்த்தை நம்பாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தகத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், மன திரும்பணும், அவருக்கு பயப்படணும், கர்த்தரோட வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கணும். அப்படி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில மன திரும்ப முடியும். இன்னைக்கு மனுஷரை பார்த்து பயப்படுறோம், பிசாசியை பார்த்து பயப்படுறோம். ஆனா தேவனுக்கு துளியளவு கூட பயம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. ஆக இந்த காலவேளை கூட பார்க்கும்போது நம்ம ஆண்டவருக்காக பயந்து ஜீவிக்கணுமா, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது தேவன் அவருடைய நாம நம்ம வாழ்க்கையில மகிமைப்படும் என்று பார்க்கிறோம். ஆக நமக்கு நல்லா தெரியும். பார்க்கும்போது லூக்கா 15ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுக்கு பார்க்கும்போது 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது இளைய மகன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னாக்கா தன் அப்பா கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்றான், அவன் கிடைக்க வேண்டிய எல்லா பாகம் அவன் அப்பாட்ட கேட்டு அவன் என்ன பண்றான், இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறான். உலக பிரகாரமா வாழணும், உலக பிரகாரமா இருக்கணும், நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணணும் என்று சொல்லி தன் அப்பாட்ட அவன் என்ன பண்றாங்க போயிட்டு கேட்டு அவன் ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு போறான். ஏன் சொல்லுங்க, அந்த இளைய மகனுக்கு தன் அப்பாவோட அருமை தெரியாது, தன் அப்பாவோட வீட்டு அருமை தெரியாது, அந்த அரண்மனை இருக்கிற அருமை அவனுக்கு தெரியல. அவனுக்கு எவ்வளவு வேலைக்கார அப்பா ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறாரு, ஆனா அந்த அருமை தெரியாமல் அவன் என்ன பண்றான், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவன் வாஞ்சிக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஏசப்போட அருமை தெரியாது, அவரோட சபையை குறிச்சு அருமை தெரியாது, அந்த பரலோக குறிச்சு அருமை தெரியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், உலக பிரகாரமா தான் வாழணும் சொல்லி நம்ம அதிகமா வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா தான் வாழணும், உலக பிரகாரத்தை நேரத்தை செலவழிக்கணும், உலக பிரகாரத்தை சுகபோதமா வாழணும், என்ஜாய் பண்ணணும் சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனா அவன் வாழ்க்கையில என்ன ஆச்சு பாருங்க, அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், தன் அப்பா கொடுக்க வேண்டிய எல்லா சொத்தெல்லாம் கொடுத்துறாரு, அவன் போயிட்டு உலக பிரகாரமா இருக்கிறான். ஆனா அந்த உலகமும் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கல, அந்த உலகமும் அவனுக்கு நிம்மதி கொடுக்கல, அந்த உலகமும் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கல, எல்லாமே தோல்வி. ஹல்லேலூயா. அவனுக்கு போன அந்த நிமிஷம் ரொம்ப அழகா இருந்தது. அவன்கிட்ட பணம் இருக்கிற மட்டும் உலகம் ரொம்ப நல்லா இருந்தது. அவன்கிட்ட எல்லாம் காலி ஆக அவனை விட்டு எல்லாம் பிரிஞ்சு போக அவன் பாருங்க தனிமையா காணப்படும் போது ஒருவேளை சாப்பாடு என்ன பண்றாங்க, பசியோட காணப்படுறான், ஏங்குறான். எனக்கு ஒருவேளை சாப்பாடு எங்காவது கிடைக்க வேண்டும் சொல்லி லாஸ்ட்ல பன்னி மேய்க்கிற இடத்துக்குள்ள போனா பன்னிக்கு நல்ல உணவு இருக்குது, ஆனா பன்னி சாப்பிட்ற அந்த ஆகாரத்துல இவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்பதான் யார உணர்றான், அப்பா வீட்டை உணர்றான். ஹல்லேலூயா. எனக்கு எவ்வளவோ வேலைக்காரங்க அப்பா எனக்கு வச்சிருந்தாரு, எங்க வீடு அரண்மனை போல இருக்குது, இப்படி கை தட்டின ஆட்கள் நிற்கவான்னு சொல்லி அப்பதான் யோசிக்கிறான் தேவ ஜனமே. இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா தேவோட அருமை தெரியாத வாழ்ந்து கொண்டு வரும். சபையோட அருமை இன்னைக்கு நம்ம தெரியணும், அந்த அருமையை தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவோட வார்த்தையோட அருமையை தெரிஞ்சுக்கொள்ளணும், பரலோகத்தை குறிச்சு நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமா வாழலாம், ஏசப்பா வரும்போது பார்க்கலாம், அவர் வரும்போது பார்க்கலாம், அவர் வரும்போது கைவிடப்பட்டா அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம் தேவ ஜனமே. ஆகையால இந்த கெட்ட குமார் என்ன பண்றான், ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கலாம், நான் மறுபடியும் எங்க அப்பாவை சந்திக்கணும், எங்க அப்பா வீட்டை போய் நான் பார்க்கணும், எங்க அப்பா வீட்டுல ஒரு வேலைக்காரனை போல இருந்தாலும் என்ன பண்றேன், எங்க அப்பாவோட இருக்குன்னு சொல்லி அவன் மனசுல பாரு நினைச்சு கொண்டு போறான். ஆனா ஒரு நாளும் தன் அப்பா அந்த மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் மகன் வருவானா, இந்த சாயந்தரம் மகன் வருவான்னு சொல்லி
ஒரு நாளும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் போது தன் மகன் வரத்தை பார்க்கிறாரு. தூரத்துல இருந்து மகன் வரத்தை பார்க்கிறாரு. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அவர் மேல அந்த போர்வைகளை தூக்கி கீழே வச்சு ஓடி போயிட்டு தன் மகனை அணைத்துக் கொள்றாரு. தேவ ஜனமே, இதுதான் ஏசப்போட அன்பு. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பட்டு எவ்வளவு தான் தூரம் போனாலும், நம்ம உலக பிரகம வாழணும் என்று சொல்லி எவ்வளவுதான் நம்மளை விட்டு அவரை விட்டு நம்ம விலகி போனாலும், நம்ம மனம் திரும்பும் போது, நம்ம மனம் திரும்பி தேவன் நோக்கி பார்க்கும் போது அவர் அன்பு கேட்கிற தேவனா இருக்கிறார். தேவ செல்லமே, ஆகிய தன் அப்பா என்ன பண்றாரு, அந்த மகன் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவனை சேர்த்து அணைச்சு கொண்டு அந்த வேலைக்காரர் கூப்பிட்டு அன்னைக்கு அந்த வீட்டுல ஒரு பெரிய பண்டிகையை வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க பாருங்க தேவ செல்லமே. ஏன் சொல்லுங்க, அந்த இளைய மகன் மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பும் போது நம்ம நிமித்தம் பரலோகத்துல ஆண்டவர் ஒரு பண்டிகை கொண்டாடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வேலை கூட ஆண்டவர் ஒரு வேலை துக்கத்தோட காணப்படலாம். இப்படியாப்பட்ட அடையாளம் பூமியில தோன்றிக்கூடும், கொல்ல வியாதிகள் வந்துக்கூடும். ஜனங்கள் மனம் திரும்பாத இருக்கிறாங்களே, என்னோட வார்த்தை நம்பாத இருக்கிறாங்களே, பயப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை தேவன் மன கசப்போடு இருக்கலாம், மன்னிங்க, தேவன் மன வேதனையோடு இருக்கலாம். ஆனால் தேவ செல்லவே, இன்னைக்கு நம்ம எதுல மனம் திரும்பணுமோ அந்த காரியத்துல நம்ம நிச்சயமா மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க, உங்களை கைகளை உயர்த்தி ஏசப்பா கேளுங்க. ஆண்டவரே, எந்த விதத்துல மனம் திரும்பணும் சுவாமி, என் நேரத்தை நான் எதுக்கு அதிகமா கொடுத்திருக்குன்னு சொல்லி நீங்க தேவனத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அழகா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. விட வேண்டிய காரியங்கள் விட கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, என்னால இந்த காரியம் விட முடியல, என்னால இதை செய்ய முடியல சொல்றீங்களா, நிச்சயமா தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை விடுவிக்க கர்த்தர் நிச்சயமா பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனமே, சிந்திச்சு பாருங்க, உங்க நேரத்தை ரொம்ப நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு அநேக வாழை பிள்ளைகள் பார்க்கும்போது, அநேகருக்கு பார்க்கும்போது நீங்க நேரத்தை டிக்டாக் தான் அதிகமா கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. டிக்டாக்ல வர தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், அந்த வார்த்தைக்கு நீங்க நடிச்சு நீங்க பாட்டு பாடுற மாதிரி பாடி பிறகு நீங்க என்ன பண்றீங்க, அதுல வந்துட்டு ஜனங்களை ஊக்க வைக்கிறீங்க தவிர ஆவிக்கிற வாழ்க்கையில ஒருத்தர் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஊக்க வைக்க மாட்டீங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு மனம் திரும்புங்க. இந்த டிக்டாக்ல நம்மளுக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் உலக பிரகார காரியம். இந்த உலக பிரகார காரியத்தை விட்டு தேவட ராஜ்யத்தை நம்ம தேட நம்ம என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். தேவட ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆவலோட காக்கப்படணும். ஆக இந்த வெளிப்படுத்தல் பாடாதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. ரெவலேஷன் சாப்டர் 12 verses 12 அந்த வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி அவன் மிக கோபத்தோட வரான். ஏன் பார்த்தா அந்த வார்த்தை சொல்லுகிறது, பூமியில இருக்கிற நீங்க ஐயோ என்று சொல்லுகிறது. ஏன் சொல்லுங்க, பிசாசு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் உபத்திரம் கொடுக்க மிக கோபத்தோட வரா என்று சொல்லி. ஆகல தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது. நீ பார்க்கும்போது நம்ம அதிசீக்கிரம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோம். அவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது தேவ ஜனமே. ஆகல இந்த வார்த்தை கேட்டு நீங்க மனம் திரும்பாமல் இப்படியே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகிய முதலாவது வசனத்தை வாசித்தோம். மத்தேயு 4 அதிகாரம் 17 வசனம், மனம் திரும்புங்கள், தேவட ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சீக்கிரத்துல வரப்போகிற நிச்சயமா நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க மத்தேயு 24 அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளம் இந்த பூமியில நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஆண்டு அழகா நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அது பார்த்தோம், அந்த வார்த்தை வாசித்தோம். நம்ம மனம் திரும்பாத விட்டா நம்ம நிச்சயமா ஒரு நாள் நம்ம கைவிடப்படுவோம் தேவ பிள்ளைகளே. ஆகியால இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்ட நீங்க, மனம் திரும்புற நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு தேவடத்துல செபிக்க போகிறோம். இனி காலம் செல்லாது. இனி வாழ்ந்தது வாழ்க்கை போதும். இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டோம், இவ்வளவு நாள் நம்ம தேசத்துக்காக வாழ்ந்துட்டோம், இவ்வளவு நாள் உலக பிரகாரமா வாழ்ந்துட்டோம். இனி நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம கர்த்தருக்காகத்தான் வாழணும். அந்த முடிவை நீங்க எடுக்கணும். ஆமா ஆண்டவரே, இனி நான் வாழ்ந்தா உமக்காகத்தான் வாழ்வேன், நான் மறைச்சா உமக்காகத்தான் நான் மறைப்பேன்னு சொல்லி அந்த முடிவுக்கு நீங்க எடுங்க. சுயமா வாழாதீங்க. குடும்பத்துல பிரச்சனை வரும் போவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டு ஆண்டத்து ராஜ்யத்தை தேடுங்க.
தேவனுடைய நீதியை தேடுங்க. இது நீங்க செய்து பாருங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா துக்கங்கள், எல்லா வேதனைகள் கர்த்தர் எடுத்து போடுவார். அந்த குடும்பத்தை ஒரு சின்ன பரலோகமா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகையால அவர் ராஜ்யத்தை நம்ம தேடணும், அவர் நீதியை நம்ம தேடணும், தேவனை தேடணும். ஹல்லேலூயா. ஆகிய இருக்கிறத நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு உங்க 2 கைகளை உயர்த்தி தேவனை பார்த்து ஜெபிக்கலாமா? இருக்கிறதெல்லாம் முழங்கால் பண்ண ஜெபிக்க போகிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே. உம்முடைய கிருபை மகா பெரியது என்று பார்க்கிற சுவாமி. இயேசுவே, இந்த நாள்ல கூட இயேசப்பா இந்த காலவேளை ஆராதனை செய்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இப்பொழுது முழங்கால் படியிட்டு உம்முடைய வார்த்தை கேட்டு ஒரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிக்கிறேன். தேவ நாமம் உங்க வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு சுவாமி இந்த வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜா. இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க சுவாமி, அந்தந்த காரியத்துல மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தாரும் ஐயா. நீர் மனம் இறங்க வேண்டும் ஜெபிக்கிறோம் ராஜா. இனி காலம் செல்லாது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகை மிக சமீபம் என்று பார்க்கிற சுவாமி, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹோலி மிஸ்வா ஹேஜி சபைக்கு ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகைக்கு நாம் கைவிடப்படக்கூடாதபடி ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இப்பொழுது ஒரு வீட்டுல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வீட்டுல அற்புதங்கள் உண்டாகட்டும் சுவாமி. அந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கிற பிரிவினைகள், மன கசப்புகள், பழைய சுபாவங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல அப்புறப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் ஒருத்தர் ஆளுகை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியினர் எங்கு உண்டு அங்கு விடுதலை என்று பார்க்கிற சுவாமி. உங்க சரீரமே பரிசுத்த ஆவி தங்கும் தேவாலயம் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தரை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரன் கீழ்ப்படிந்து சுவாமி யாரெல்லாம் வீட்டில் ஆராதனை செய்த ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை தாகத்தோடு கேட்ட பிள்ளைகளை சுவாமி மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. கூடி சீக்கிரம் உபத்திரங்களை நீக்கி ஆண்டவரே மறுபடியும் சபையில ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வழிவாசல் திறந்து கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். ஒரு சகோதரி சிறு பிள்ளைகள், வாழை பிள்ளைகள் ஆண்டவரே யாவரும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆசிரியத்தை பலப்படுத்துங்க. துதி கன மகிமை ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பா இருக்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்றும் மறவாதே. ஆமென். நம்ம தலைவணிக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் அன்பின் சகவாசமும் இயேசு கிறிஸ்து வரலும் என்றென்று நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய சமாதானம் ரட்சிப்பு நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இயேசுவோட வார்த்தையை தியானிங்க. கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக.